சற்று முன் ராகுல் காந்தியை சுற்றி வளைத்த காவல்துறையால் பரபரப்பு, அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் மீது வழக்கு தொடர காவல்துறைக்கு பரிந்துரைத்திருப்பதாக அசாம் முதலமைச்சர் சர்மா கூறியுள்ளார். ராகுல் பொதுமக்களை தூண்டிவிட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து எக்ஸ் வலைதளங்களில் பொதுமக்களை தன் பேச்சுகளால் தூண்டிவிட்ட உங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க அசாம் டிஜிபிக்கு அறிவுறுத்தியுள்ளேன் என காங்கிரஸ் இளைஞரணி தலைவரின் பதிவுக்கு பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் பதிவிட்ட காணொலியில் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சாலை இரும்பு தடுப்புகளை சேதப்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது நக்சலைட்டுகளின் தந்திரம் என அசாம் முதல்வர் கூறியுள்ளார். இது அசாமின் கலாச்சாரம் அல்ல, முழுவதும் அநியாயமானது. உங்களது உண்மையற்ற தன்மையாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வழிகாட்டுதல்களை மீறியதாலும் குவாஹாட்டியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்திக்கு அசாமில் உள்ள பல்கலைக்கழகத்திற்குள் செல்ல அளிக்கப்பட்ட அனுமதி திடீரென மறுக்கப்பட்ட நிலையில் அவர் பேருந்தின் மீது ஏறி தனது உரையை ஆரம்பித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அனுமதி மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் சாலை இரும்பு தடுப்புகளை சேதமாக்கின. அதன்பின் கட்சி ஆதரவாளர்களை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி, நாம் சாலை இரும்பு தடுப்புகளை மீறிவிட்டோம், ஆனால் சட்டத்தை மீறக்கூடாது என கூறியுள்ளார். நடைப்பயணத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட 2 பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் நுழைவதை தடுக்க காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.